தல அஜித் சாரின் குட் பேக் அக்லி இந்த படத்தோடைய டீசர் வரவேற்பு விழா தாங்க இது. சும்மா பங்கம் பண்ணிட்டாங்க. அது தேட்டரில் வச்சு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம் செஞ்சது வீண் போகலைங்க. ஏன்னா யூடியூப் வலைத்தளத்தில் 20 மணி நேரத்தில் மொத்தமாக 32 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. குட் பேக் அக்லி படத்துடைய டீசர் இந்தளவுக்கு வியூஸ் போயிருக்கு. இதற்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் இந்தளவுக்கு, அது ஷார்ட் அண்ட் டைமில் இந்தளவுக்கு வியூஸ் போனதில்லை. அந்த சாதனையை குட் பேக் அக்லி படைச்சிருக்கு. லியோ போயிருக்கு. லியோவுடைய சாதனையை இது முறியடிச்சிருக்கு. இதையும் ஏகா ஃபேன்ஸ் மட்டும் எல்லாருமே இணையத்தில் போய் ட்ரெண்டிங்காக வச்சு கொண்டாடிட்டு வர்றாங்க. ஏன்னா படத்துடைய டீசர் சும்மா வேற லெவலில் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். இதைத்தான் எதிர்பார்த்தேன், இந்த ஏகே சார் தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் தலை அஜித் சார் அப்படின்ட்டு ஒரு நியாயமாக அப்படி எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுற கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அந்த நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப தலைக்கு செட் ஆகுதுப்பா. ஒரு கேங்ஸ்டராக நெகட்டிவாக எந்த அளவுக்கு இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படி நச்சுன்னு கொடுத்துட்டாருயா. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்த அந்த தலையோடைய லுக்கை இந்த படத்தில் அப்படியே ஷேடோவாக எடுத்திருக்காங்க. அந்த லுக்கு செம்மையாக இருக்குப்பா. இதையும் கடந்து அந்த ஜிவி பிரகாஷுடைய பியூஜியம் தெரிக்க விட்றாரு. இப்படி எல்லாமே பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குட் பேக் அக்லி படத்தோட டீசருடைய பாசிட்டிவ் ரிவ்யூக்குள்ளே சும்மா வேற மாதிரி வச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஏப்ரல் 10 சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஏப்ரல் 10க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சியில் கதை இருந்தது, ஓரளவுக்கு கெத்தான மாசான் சீன்ஸ்லாம் இல்லை. ஆனால் அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை இதில் பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஏன்னா முழுக்க தலையுடைய கெத்தான மாஸ் சீன்ஸ் தான். இதைத்தான் ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே அங்கே ஓப்பனிங் தான், மாஸ் தான், ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அதிகப்படியான பாசிட்டிவ் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. ஓகே, குட் பேக் அக்லி படத்துடைய டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்.